தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் தென் மாவட்ட மக்களுக்கு பேரிடியாக அமைந்தது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம். குறிப்பாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி, மதுரை போன்ற தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கட்டண உயர்வுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கட்டண உயர்வை அமல்படுத்தியுள்ள ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் அதனை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். மேலும் கட்டண வசூலை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இதுபோன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஆம்னி பேருந்துகள் இதுபோன்று கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதனை முறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு முறையான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.